ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தக்காளி விலை கடுமையாக சரிந்துள்ளது. கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் மிக குறைந்த விலையை கேட்பதால் வருந்திய விவசாயிகள் தக்காளியை குப்பையில் கொட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் காந்தி மார்க்கெட் தென் தமிழகத்திற்கு மொத்த விலையில் காய்கறிகள் ஏற்றுமதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கு தக்காளிக்கு என்று தனி மார்க்கெட் செயல்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர், வேடச்சந்தூர், பழனி, ஒட்டன்சத்திரம் பகுதிகளில் தக்காளி அதிக அளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. இங்கு விளைவிக்கக்கூடிய தக்காளிகள் விவசாயிகளிடமிருந்து 15 கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டிகள் 60 முதல் 100 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. 1 கிலோ தக்காளியின் விலை 6 முதல் 10 ரூபாய் என மொத்த விலைக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் தக்காளி மொத்த வியாபாரிகள் வாங்கிச் சென்று 1 கிலோ 15 என பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் தக்காளி விளைச்சல் அதிகமாக இருப்பதால் விலை மிகவும் குறைவாக காணப்பட்டு வருவதாக ஒட்டன்சத்திரம் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது தக்காளி விலை குறைவாக விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நஷ்டம் காரணமாக விவசாயிகள் சிலர் தக்காளியை பறிக்காமல் செடியிலேயே அழுக விடுவதோடு விற்பனையாகாத தக்காளிகளை குப்பையில் கொட்டி செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை தரத்தை பொறுத்து 8 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல்லில் இருந்து செய்தியாளர் காளிராஜன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.